Hi friends, welcome back to my channel. ஸோ புக் ரிவ்யூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு இன்றைக்கி ஈவினிங் என்னோடய ஷார்ட்ஸில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்ன சர்ப்ரைஸ்னு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது புக்கை ரிவ்யூ பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா 40 Rules of Love. இதோட ஆத்தர் எல்எஃப் ஷஃபாக். இந்த புக் 2009 ரிலீஸ் ஆன புக். இந்த புக்கோட ரிவ்யூக்காக ஈகராக வெயிட் பண்ணுறேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த புக் எல்லா ரிபின்ஸ்டனோட ஸ்டோரி. எல்லா ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னா எல்லாவோட ஹஸ்பண்ட் அண்ட் எல்லாவோட 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஒரு ஹாப்பி அண்ட் ப்ளீஸ்டு ஹோம் அண்ட் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கா. பட் இருந்தாலும் சம்திங் எம்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறா. அதுதான் லவ். ஒரு ஃபியூ டேஸில் எல்லாவோட ஹஸ்பண்ட்க்கு அஃபேர் இருக்குதுன்னு எல்லாம் ஃபைன் பண்ணிடுறா. அதே மாதிரி எல்லாவோட ஃபஸ்ட் டாட்டர் ஜெனட்டே ஒரு பாயை லவ் பண்ணிடுறேன்னு சொல்லுவாள். அதில் இருக்க சம் ப்ராப்ளம்ஸும் நடக்கும். இவளுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃபாகவே இருக்காது ஒரு ஃபியூ மந்த்ஸாக. அவள் ஹஸ்பண்ட் டேவிட் கிட்டே இருந்தும் அவளுக்கு ட்ரூ லவ் கிடைக்காது. இவளுக்கு அப்போ தான் ஒரு ஆத்தரோட ஏஆர்சி கொடுத்துருப்பாங்க ரிவ்யூ பண்ண சொல்லி. அந்த புக் பேர் ஸ்வீட் பிளாஸ்ஃபமி. அந்த புக்கு சூஃபி போயட் ரூமி அண்ட் ஷாம்ஸ் ஆஃப் தப்ரிஸ் அண்ட் அவங்க சொல்கிற 40 ரூல்ஸை பற்றின புக். அந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு ரூல்ஸை படிக்கும்போதும் அவளுக்கே தெரியாமல் அந்த புக்கை எழுதுகிற ஆத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவா. ஸோ என்ன பண்ணுவான்னா அந்த ஆத்தருக்கு இமெயில் பண்ணுவா. டு ஹர் சர்ப்ரைஸ் அந்த ஆத்தரும் ரிப்ளை பண்ணுவார். அவர் கூட கான்வர்சேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவளுக்கே தெரியாமல் ஒரு ஃபெய்த் அண்ட் லவ் க்ரோ ஆகுது அவளுக்கு. எல்லாருக்கு அந்த ஆத்தர் மேலே ஃபீலிங் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ வாட் அபவுட் ஹர் ஃபேமிலி? அவங்க ஃபேமிலி கூட இருக்காளா இல்லை அந்த ஆத்தரை மீட் பண்ண போயிருப்பாளா? டு தே மீட் ஆர் நாட்? அப்படி எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறது தான் இந்த புக். இந்த ஸ்டோரி கேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இஸ்லாமிக் கல்ச்சரை போர்ட்ரேட் பண்ணியிருந்த விதம் படிக்கிறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த புக்கை படித்ததில் என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன். ஷாம்ஸ் சொல்லியிருக்க அந்த 40 ரூல்ஸ் ஒரு ரூல்ஸாக மட்டும் இல்லாமல் இந்த புக் படிக்கிற எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் அண்ட் அட்வைஸாக இருக்கும் கம்பல்சரியாக. இந்த புக்கில் இருக்க எல்லா ரூலுமே ஒரு ப்ரொஃபவுண்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் மீனிங் வச்சுருக்கிறதுனால படிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த புக்குக்கு நான் 5 out of 5 கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை.